சர்க்கரை, உடல் எடை, வயிற்று கொழுப்பு எல்லாத்துக்குமே ஒரே தீர்வு இருக்குன்னா நீங்க நம்புவீங்களா? டாக்டர் சொல்லாத பாட்டி மட்டும் தெரிஞ்சு வச்சிருந்த அரிசி தாங்க இந்த குதிரவாளி அரிசி. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது குதிரவாளி அரிசி ஏன் மில்லட்டுகளுடைய ராஜா அப்படின்னு சொல்லப்படுது, யாரெல்லாம் இதை சாப்பிடலாம், யாரெல்லாம் தவிர்க்கணும், எப்படி சாப்பிட்டா முழு பலனும் கிடைக்கும் அப்படிங்கிற முழு தகவலையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் அரிசியை மாற்றிடுங்க, உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். குதிரவாளி அரிசினா என்ன? குதிரவாளி அரிசினா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இதில் இங்கிலீஷில் பயனட் மில்லட் அப்படின்னு சொல்லுவேன். இதை சாமையோடைய குடும்பத்திலிருந்து வரக்கூடிய ஒரு அரிசி தான் அந்த குதிரவாளி அரிசி. இதில் குளூட்டன் இல்லை, ஒயிட் ரைஸ் போல் இது சுகரை ஏற்றவும் செய்யாது. ஆனால் இது கோதுமையை விட பல மடங்கு நார்ச்சத்து அதிகம் இருக்கக்கூடிய ஒரு உணவு தாங்க இந்த குதிரைவாளி அரிசி. இதில் நிறையா மினரல்ஸ்களும் இருக்குது. இந்த குதிரைவாளி அரிசியோடைய 7 அதிசய நன்மைகளை பார்த்துடலாம். முதலாவது, மனிதனுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். குதிரைவாளி அரிசி லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறியீடு கொண்டது. அதாவது சாப்பிட்டதும் சர்க்கரை திடீரென்று ஏறவே ஏறாது. உங்களுடைய பிளட் சுகரை மெதுவாக பாதுகாப்பாக கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணும். முக்கியமாக டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, ப்ரீ டயாபெட்டிஸ் உள்ளவங்க, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உள்ளவங்க டெய்லி டயட்டில் சேர்த்துக்கிறலாம் இந்த குதிரவாளி அரிசியை. அடுத்து, உங்கள் உடலை குறைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு உணவுனா அது இந்த குதிரவாளி அரிசி தான். ஒயிட் ரைஸ் ஹங்க்ரியாக சீக்கிரமாக கொடுக்கும். நம்ம வீட்டில் சாப்பிடக்கூடிய நார்மலாக இருக்கக்கூடிய அந்த அரிசினா சாப்பிட நம்மளுக்கு பசியை தான் தூண்டுமே தவிர, இந்த குதிரவாளி அரிசி சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலே வயிறு நிறைஞ்ச ஒரு உணர்வை கொடுக்கும். அதே மாதிரி அடுத்து மறுபடியும் வேறு எந்த உணவுகளையும் சாப்பிட்றதுக்கான உணர்வை கொடுக்காது. நீண்ட நேரம் பசிகளை தக்க வைத்து கொள்ளக்கூடிய தன்மை இந்த அரிசிக்கு இருக்குது. ஏன்? இதில் அதிக அளவில் நார்ச்சத்து இருக்குது, அதாவது ஃபைபர்ஸ் இருக்குது. அதே மாதிரி டைஜஷனை மெதுவாக நடக்க வைக்கும். அடி வயிற்றில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைக்கிறதுக்கும், உங்கள் தொடை பகுதிகளில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைக்கிறதுக்கும், வெயிட் கெயின் எல்லாத்துக்குமே நேச்சுரலான ஒரு சொல்யூஷனாக இந்த ஒரு அரிசி இருக்குது. உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ஃபிட்டான ஒரு உடல் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த அரிசியை பயன்படுத்தலாம். அடுத்து, 3வது நன்மை என்னென்னா, வயிறு ஜீரண பிரச்சனைகளுக்கு மருந்தாக. சிலருக்கு சில உணவுகளை சாப்பிட்டாவே வாய்வு பிரச்சனை வந்துடும். அதே மாதிரி மலச்சிக்கல் பிரச்சனை, வயிற்றில் எரிச்சல், இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு இந்த அரிசி ஒரு நல்ல ரிலீஃபை கொடுக்கும். குதிரவாளி அரிசி ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தால் உங்களுடைய குடல் ரொம்ப சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் மாறிடும். அதே மாதிரி மோஷன்ஸ் ரொம்ப ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிடும். இந்த மலச்சிக்கல் பிரச்சனை வரவே செய்யாது. அசிடிட்டி குறைவு ஏற்படும். ஸோ முக்கியமாக 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு இந்த ஒரு அரிசி ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த அரிசியை உங்கள் உணவில் சேர்த்துக்கிறது உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அடுத்து, 4வது நன்மை என்னென்னா, இதயம் பலமாக இருக்கிறதுக்கு இந்த ஒரு அரிசி உதவி பண்ணுது. இதில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம், பொட்டாசியம், ஃபைபர்ஸ் கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கும், ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், ஹார்ட் அட்டாக் ரிஸ்கை குறைக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. ஸோ உங்களுடைய ஹார்ட்டை நீங்கள் பலமாகவும் பலவீனத்திலிருந்து விடுபட்டு பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் இந்த ஒரு அரிசியை கண்டிப்பாக பயன்படுத்தணும். அடுத்து, 5வது நன்மை என்னென்னா, எலும்பு மற்றும் மூட்டு வலிக்கு ஒரு சிறந்த ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்கக்கூடியது தான் இந்த குதிரவாளி அரிசி. இதில் கால்சியம், பாஸ்பரஸ், அயன் இது 3மே அதிக அளவில் சேர்ந்து இருக்குது. ஸோ இதனால் மூட்டுகளில் ஏற்படக்கூடிய மூட்டு வலி, ஜாயிண்ட்களில் ஏற்படக்கூடிய ஜாயிண்ட் வலி, ஆஸ்ட்ரோபோரோசிஸ் சொல்கிற எலும்பு சம்பந்தமான நோய், இது எல்லாத்தையுமே குறைக்கும் தன்மை கொண்டது இந்த அரிசி. கண்டிப்பாக 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க
இருக்கிறவங்க கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த உணவுகளை வந்து சேர்த்துக்கிறணும். முக்கியமாக 6வதா சொல்ல போகிற நன்மை என்னென்னா பெண்களுக்கான நன்மை. இந்த ஒரு உணவு பெண்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த உணவாக இருக்குது. இதில் வந்து அயன் நிறைஞ்சு இருக்கிறதுனால அவங்களுடைய ஹார்மோன்களை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, ஹார்மோனால் ஏற்படக்கூடிய பிசிஓடி இந்த மாதிரியான தைராய்டு இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு இந்த ஒரு அரிசி நல்லா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ பெண்களுடைய ஹார்மோன்களை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த குதிரைவாலி அரிசி பயன்படுது. முக்கியமாக பீரியட்ஸில் வரக்கூடிய வலியை குறைக்கிறதுக்கும் அந்த டயர்ட்னஸ் சோர்வை நீக்கிறதுக்கும் இந்த ஒரு குதிரைவாலி அரிசி வந்து ஒரு நல்ல மருந்தாக அவங்களுக்கு செயல்படுது. நம்ம கிராம பகுதிகளில் போய் பாருங்க, 90 வயதுலையும் தாத்தா பாட்டிகள் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அவங்க ஆக்டிவாக இருக்கிறதுக்கு காரணமே நம்ம ஊர் பாட்டிமார்கள் இந்த வெள்ளை அரிசிக்கு பதிலாக மில்லட்ஸை ரொம்ப உணவில் சேர்த்துக்குவாங்க. அதாவது சிறு தானியங்கள், இந்த மாதிரியான சிறு தானியங்களை அடிக்கடி உணவில் சேர்த்துக்குவாங்க. கம்பு, கேழ்வரகு, இந்த பயனியர் மில்லட் இந்த மாதிரி சில வகைகளை அவங்க அடிக்கடி சேர்த்துக்குவாங்க. அதனால தான் அவங்க 90 வயசுலையும் ரொம்ப ஆக்டிவாக அவங்களுடைய வேலையை அவங்களே செஞ்சு ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் இருப்பாங்க. ஸோ இதனால தான் சொல்கிறோம், இந்த குதிரைவாலி அரிசியும் 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கண்டிப்பாக பயன்படுத்தணும். ஏன்னா ஸ்ட்ராங்கான பாடி அவங்களுக்கு கிடைக்கும். டிசீஸ் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும். நோயற்ற ஒரு வாழ்வு வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நீண்ட நாட்கள் வாழ்வதற்கான ஒரு நல்ல ஆதாரமாக இந்த குதிரைவாலி அரிசி இருக்கும். ஸோ இந்த குதிரைவாலி அரிசியை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். குதிரைவாலி அரிசியில் சாதம் செஞ்சு சாப்பிடலாம், உப்புமா செய்யலாம், பொங்கல் செய்யலாம், லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ் இது எல்லாமே செய்யலாம். ஆனால் நைட் டயத்தில் இந்த ரைஸை வந்து அவாய்ட் பண்ணிட்டு மார்னிங் டைமில் இல்லைன்னா மதிய டைமில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இதை எப்படி குக் பண்ணணும்னா 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு தான் நீங்கள் சமைச்சாதான் அதில் நியூட்ரிஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்க ஆரம்பிக்கும். ஸோ நிறைய நேரம் வந்து ஊற வச்சு தான் சமைக்கணும். அடுத்து இது சாப்பிடும் பொழுது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, தைராய்டு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதிகமாக இருக்கும் பொழுது இதை எடுக்கக்கூடாது. அதே மாதிரி வெரி வீக் டைஜஷன் எனக்கு உடலில் வந்து செரிமானம் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் நடக்கும், எனக்கு செரிமானத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்க இதை நீங்கள் அவாய்ட் பண்ணலாமா நீங்கள் வந்து எப்போயோ ஒரு முறை வந்து நீங்கள் மாதத்துக்கே ஒரு முறை 2 முறை அந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் போதும். மற்றபடி எல்லாருமே வந்து இந்த உணவை வாரத்துக்கு நீங்கள் 3 முறை கூட எடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல உணவு தான் இந்த உணவு. ஸோ இதை வந்து நீங்கள் மார்னிங்கும் ஆஃப்டர்நூன் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நைட் டைம் நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். நண்பர்களே, மருந்து சாப்பிட்றத விட சரியான உணவை சாப்பிட்டா நோய் வராமல் தடுக்கலாம். இன்னும் ஒரு முறை சொல்கிறேன், குதிரைவாலி அரிசி உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் மாதிரி. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் நீண்ட நாள் வாழ்வுக்கும் கொண்டு போகக்கூடிய ஒரு அரிசினா அது குதிரைவாலி அரிசி தான். கண்டிப்பாக இந்த ஒரு அரிசியை உங்கள் உணவில் பயன்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.